இன்றைக்கு அந்த தோசைக்கு நல்ல ஒரு இடி சம்பல் போட போகிறோம். அதுக்கு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அதுதான் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பிடுங்கணும். இந்த இரவில் கருவேப்பிலை பிடுங்குறதுல ஒரு சந்தோஷம்தான். நல்ல நல்ல இடி சம்பலை மிளகாய் எல்லாம் தெரியுது, என்ன சொல்ல தேவையில்லை. வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்ல ஒரு இடி சம்பல் நல்லா இருக்கும். நல்லா இடிக்கணும். இடி சம்பலும் தோசையும் தேங்காய் பூ. ஸோ இப்போ இந்த தோசைக்கு வந்து உளுந்து, கோதுமமா, அரிசி. ஸோ உளுந்து, கோதுமமா, அரிசி வந்து 1:1:1. அதாவது 1 கப் உளுந்து, 1 கப் கோதுமமா, 1 கப் அரிசி. இதை நல்லா ஊற போட்டுட்டு அரைக்கிறது. அவ்வளோதான் தோசை. சிம்பிள் தோசை. நல்ல டேஸ்ட்டாக வரும். நாங்கள் இதுதான் எங்களுடைய பழமையான தோசை. நல்ல டேஸ்ட்டாக வரும். பாருங்க, 1:1:1. உளுந்து 1, கோதுமமா 1, அரிசி 1. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட வேணும், கலர் வளர்த்து வடிவ. நல்லா ஓட்டை விழுது பாருங்கள். அப்படி அந்த பொங்கி அந்த ஓட்டை விழணும். தோசைண்டா அப்படி நல்லா ஓட்டை விழுந்தால் தான் நல்லா இருக்கும். பொங்கி வந்துரு நல்லா இருந்திருக்கு. கண் விழவணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா நொதிச்சிருக்கணும். இது சயின்ஸ் அகைன். இட்ஸ் நொதியம். இடி சம்பல் நல்ல வடிவ. வெங்காயம், கறிவேப்பிலையே எந்தன் கறிவேப்பிலையே. நல்ல வடிவ இடி சம்பல் போட்டுக்கிறோம். இதான் எங்கிட்ட தோசை நல்லா வரும். அனைமே நல்ல தோசை வரும். தோசை வந்து சில பேர் சொல்கிறது வின்டருக்கு புளிக்காதுன்னு சொல்லி. அதுலேயும் விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எங்கே வைக்கணும், அவனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தீங்கண்டா புளிச்சிடும். இந்த பாருங்க என்ன வடியாக பிய்யாமல் வருதுண்டு பார்த்தீங்களா. இது தோசை.
தோசை 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 அம்மா சுட்ட தோசை கண் விழுந்த தோசை இது கல்லாக இருக்கிற தோசை. தோசைக்கு கன தோசை இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஒனியன் தோசை இருக்குது, கீ தோசை இருக்குது, எண்ணெட்ட வகை வகையான தோசைகள் இருக்குது. தோசைக்கு எல்லாம் போடலாம், எண்ணெய் விடலாம், கீ விடலாம். மற்றது வெங்காய தோசை இருக்குது, வெங்காய தோசை அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை நான் நேற்று செய்த மாதிரி இழுத்து போட்டு வெங்காயத்தை போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அது வெங்காய தோசை. அப்படி தோசை பல வகையான தோசை இருக்குது. வா, தோசை ரெடி. தோசைக்கு சம்பளம் வச்சுட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். கிரிட்டிக்கல் பார்த்து திரும்ப பாருங்க நடந்து கொண்டு கேட்க அங்கால நாங்கள் என்ன செய்வோம், கதவை துவங்கிடுவோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ண துவங்கிடுவோம். சாப்பிடக்குள்ள எல்லாம் க்ளீனாக இருக்கும். வாங்கோ சிட்னி பீப்புள், தோசை வேணுமா? வாங்க வீட்டுக்கு. கிவ் மீ a call, தோசை will be ready. தோசை 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 இது அம்மா துஷ்ட சோசை. கட் தேங்காய்ப்பு சம்பல் திருவி அதை இடித்து செய்த தோசை. நல்ல வெங்காயம் போட்ட தோசை, தேங்காய் திருவி சுட்டு தேங்காயும் திருவி எல்லோ அரைச்சி வச்ச சம்பல் இது. தோசை இது தோசை அம்மா சுட்ட தோசை. தோசை இது தோசை இது நெய் விட்ட தோசை. ஒண்டுக்கு ஒண்டுக்கு ஒண்டு ஓ அளவா போட்ட தோசை. கோதுமை மாவு உண்டு, அரிசி மாவு உண்டு, கோதுமை மாவு உண்டு, உளுந்து மெல்லோ உண்டு, அரிசியும் உண்டு போட்டு சுட்ட தோசை. தோசை இது தோசை நல்ல நல்ல தோசை. நம்ம ஊரு சுட்ட தோசை இது நல்ல தோசை தோசை. ஓகேவர்களே, தோசையை பற்றி உங்களோட கமெண்ட்டை போடுங்க. தோசை வந்து நான் சொன்ன மாதிரி 100 விதமான தோசை சுடலாம், எல்லாம் போடலாம். தோசைக்குள்ளே வெங்காயம் போடலாம், சின்ன சின்ன மிளகாய் வெட்டி போடலாம், க்ரஷ் சில்லி போடலாம், நெய் விடலாம். இப்படி நிறைய சாமான் போடலாம் தோசைக்குள்ளே. தோசை ஒரு அழகான சாமான். மற்றது இந்த தோசை சாப்பிட்றதுல உடலுக்கும் நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான தோசை உண்டு. உங்களுக்கு தெரியும், இதில் போட்ட சாமான் வந்து உளுந்து, மற்றது அரிசி, மற்றது கோதுமைமா. பிரச்சனை இல்லாத சாமான் 3 தோசை எனக்கு காணும்படிவே. தோசைக்கு இதில் கணக்க வைக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு கறி ஒன்று வைக்கலாம், கிழங்கு கறி ஒன்று வைக்கலாம். மற்றது சம்பல் வேறு வேறு சம்பல் செய்யலாம். நான் முதல் சொன்ன மாதிரி ஒனியன் தோசை, இதில் எப்படி ஒனியனை மட்டும் நான் என்ன நாளைக்கு ஒனியன் தோசை சுட்டு காட்டுறேன். ஒனியன் தோசை போடலாம், மற்ற நெய் தோசை போடலாம், ஊத்தப்பம் போடலாம். அப்படி நிறைய சாமான் இருக்குது. நீங்கள் என்னென்று தோசை சுடுறீங்கள் அதையும் ஒருக்கா கீழே போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தோசை விருப்பம், உங்களோட அவருக்கு என்ன மாதிரி தோசை விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் தானே. அநேகமாக உங்களோட அவருக்கு விருப்பமான தோசை தான் எல்லோரும் செய்வீங்கள். அவர் என்ன சொல்கிறவர் தோசையை பற்றி, உங்களோட தோசையை பற்றி நல்லா இருக்குன்னு சொல்லுவாரோ, அல்லது நீங்கள் கடை தோசை சாப்பிட்டா எந்த கடை தோசை விருப்பம்? கடை தோசை இங்கே இருக்குது, நல்ல தோசை கடை இருக்குது, தோசை ஹட்டுன்னு இருக்குது. அங்கேயும் போய் சாப்பிட்றோம் நாங்கள். அது நல்லா இருக்கும். ஆனால் அதிலும் பார்க்க எனக்கு எங்கட வீட்டு தோசை நல்லா இருக்கிறது. எங்கட வீட்டு தோசை அம்மா சுட்ட தோசை இது வசந்தி சுட்ட சோசை. தோசை 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 நல்ல தோசை. தோசை வந்து அடுத்த நாளுக்கும் எங்களுக்கு வயிற்றுக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும். தோசை சிட்னி மக்களே, தோசை வேணுமா? கிவ் மீ a call, இன்பாக்ஸ் பண்ணுங்க. நாங்கள் வாங்க வீட்டை வாங்க, சந்தோஷமாக தோசை சுட்டு சாப்பிடுவோம். தோசைக்கு மாசி சம்பளம் நல்லா இருக்கும். மாசியை போட்டு நான் மாசி வச்சுக்கிறேன். இலங்கையிலேருந்து கொழம்பு கொண்டு மாசி இருக்குது போட்டு சம்பலுக்கு, இதுக்கு சம்பலுக்குள்ள மாசியம் போட்டு விட அந்த மாதிரி இருக்கும். மாசி 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 நல்ல மாசி மாசி சம்பல் நல்லா இருக்கும் எல்லாம். ஓகேடா கண்ணா, பிடிச்சிருக்கு உங்களுக்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல சாப்பாடு பதிவு போட இருக்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாட்டு பதிவு நல்லா பிடிச்சிருக்குன்னு தெரியும் எனக்கு. சாப்பாட்டு பதிவில் கொமெண்ட்டை சொல்லுங்க. இந்த தோசை வந்து குளிர் நாடுகளில் செய்யலாம். நொதிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அவனுக்குள்ளே வைங்க. அவனை சாதுவாக உங்களுக்கு விருப்பமான டிகிரீஸில் போட்டுட்டு 30 டிகிரிஸ் போட்டுட்டு
வச்சிங்கண்டா அந்த மாதிரி நொதிச்சு வரும். சரிதானே? எந்த குளிர்காலத்துலேயும் தோசை செய்யலாம். மற்ற தோசை வந்து இப்போ செய்கிறதுக்கு ஈஸியான இது. திடீரென்னு நாங்கள் செய்து கொண்டிருக்க இன்னும் ஒரு கோல் வந்தது. அப்போ நாங்கள் சம்பளை மாடிஃபை பண்ணி வேறு ஒரு வேர்ஷனில் செய்துட்டோம். இன்னும் ஒரு விசிட்டர் வேறு இருக்கணும், அவைக்கும் சேர்த்து தோசை சுடல் நடக்க போகுது. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எனி டைம் தோசை ரெடியாக இருக்கும், அதாவது ஃப்ரீசரில் இந்த ரெடியாக இருக்கும். எனி டைம் நீங்கள் வாரீங்களா, கிமிய கோல், தோசை வில் பி ரெடி, புட்டு வில் பி ரெடி, எல்லாம் முதலே தயாராக இருக்குது. வீட்டை வாசல்கள் திறந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. கிமிய கோல் வில் ஹேவ் எ தோசா. தேங்க்யூ, பாய். இட் வில் பி அ ஷார்ட் வீடியோ. லைக் இட், ஷேர் இட், கமெண்ட் இட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு புட் இட் இந்த என்ன பெயர் வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக்கில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கண்டா நான் போடுறது நேரடியாக வரும். I don't need to put it in the Facebook or WhatsApp. Okay? Thank you. Bye. I love you all.